வணக்கம். விபி ஃபார்மிங் புதுக்கோட்டை. நம்ம எந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு தாங்க போக போகிறோம். நம்ம எந்த மாடு ஏற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாளுங்க. நம்ம சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போனதே கிடையாதுங்க. அதனால் நம்ம புளிச்சாதத்தை கட்டிக்கிட்டு இந்த இடம் கிளம்பி போயாச்சுங்க. நம்ம ஊர்லேருந்து சாலப்பாளையம் வந்து ஒரு 120 கிலோமீட்டருங்க. அதனால் ஒரு 10 மணிக்கு கிளம்பி வெள்ளாமே போயாச்சுங்க. கரெக்டாக ஸ்பாட்டுக்கு என்ட்ராக கரெக்டாக ஒரு 2 மணி ஆச்சுங்க. செம குளிருங்க. நாங்கள் போர்வையும் எடுத்துகிட்டு போகாமல் போய் குளிரில் நடுங்கி எடுத்துட்டாங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு எல்லா மாடுமே வந்து சேர்ந்துருச்சுங்க. சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு ராஜானே தனி மனிதராக நடத்துனாங்க. தனி மனிதராக நடத்தவும் தள்ளுவாடி போட்டுருவாங்க அது இதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் வந்து தள்ளுவாடினா போடலைங்க. எல்லாருமே ஜல்லிக்கட்டு நடத்துகிறவங்க வந்து பரணியில் ஏறி ஜல்லிக்கட்டு தாங்க பார்ப்பாங்க. ஆனால் அண்ணன் வந்து நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் வந்து தள்ளுவாடி போடக்கூடாது, டோக்கன் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பெறவாடியில் வந்து டோக்கன் படி தாங்க விட்டாங்க. மாமன் மச்சான் பங்காளி யாராக இருந்தாலும் 4 கவுரில் மாடு வந்துச்சுன்னா மாடை தனியாக நுப்பாட்டு, யாருமே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் மாட்டை எல்லாரும் மாடையுமே நுப்பாட்டிட்டாங்க. 20 மாட்டுக்கு 1 30 மாட்டுக்கு 1ன்னு சொல்லி அந்த 4 கவுரு 5 கவுரு மாட்டை வந்து உள்ளே விட்டாங்க. 2024 சிறப்பான ஜல்லிக்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு தாங்க. சும்மா அருமையாக நடந்துச்சுங்க. நம்ம மாடு வந்து 50,000க்கு மாடு கட்டி அவுத்தாங்க. நம்ம மாடு சரியான ரிசல்ட்டு, சரியான ஜம்புங்க. எதிர்பார்த்த மாதிரி நம்ம மாடு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துங்க. நம்ம மாட்டுக்கு என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் போட்டாங்க, ஒரு கேடியம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 2 மரக்கன்று கொடுத்தாங்க.